மலக்கண்ணு போல அம்மா ஓ மேலையா அடிச்சு நினைச்சா அம்மா மேலே அடிச்சு இரும்பு கொடுப்பா. ஆக என்ன வலுப்பு வந்துருச்சேன். ஏப்பா மைக்க கூட சார்ஜ் கொடுப்பா. இன்னும் இந்த பழக்க தோசத்தை விடல இருக்கு அண்ணே. என்னண்ணே ஆச்சு? எப்பா இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராக இருக்குப்பா. வாங்க எல்லாரும் வரிசையா வாங்க, சண்டை போடாமல் வரணும். இந்த பால் பண்ண வந்திருந்தீங்கள வாங்க. எப்பா நீ வாப்பா, ட்ரீட்மெண்ட் சூப்பர். எந்திரிக்கிறியாப்பா அதை இப்படியா? மூஞ்சி இப்படி போதே மங்காளி. தனித்தனியா குத்துவோம் மங்காளி. நான் முதல். எதுக்கு நீ முதல்ல வரையிலே? இதுக்கு முதல்ல வந்துடுறேன். நீங்க தானுங்க கூப்பிடுறீங்க. நான் கூப்பிட்டேன் உடனே. அப்புறம் நான் தனித்தனியா குத்த போறேன். சரி நீங்க உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு. இல்லைண்ணே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒத்தாசியா நான் இருக்கேனே. அதெல்லாம் மறந்து போட்டு நான் சரி பண்ணிட்டேன். சரி சரிண்ணே. பிடிக்க மறுபடியும் எதாவது லெட்டரா? இல்லை இல்லை பயமா இருக்கு. நீ வந்தாலே லெட்டர் கொடுக்குறியோன்ட்டு. சீரானே சீரானே. நல்ல வேலை கோயிலுக்கு மாலை போட்டதுனால தாடி மீசியோட இருக்கேன். மாலை போடலன்னா பொம்பளை வேஷம் போட்டு ஆகணும். ஆமாம் பொம்பளை வேஷம் போட்டோன்னா நம்மளுக்கு லவ் லெட்டர் கொடுத்தாலும் கொடுத்துருக்கோம். ஆமாம். ஏ செண்பகமே செண்பகமே சீரானே செண்பகமே செண்பகமே சீரானே செண்பகமே செண்பகமே. பச்சரிசி மாவிடுச்சு 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 கரையில் பாகு வச்சு பாகு வச்சு பாகு வச்சு கிழிச்சு மிளகிடுச்சு 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 கூவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம். அம்மனவ எங்களை காக்க வேணும் சாமி. மதுரை மாறி கொழுந்து வாசம் ராசாவே உன்னுடைய நேசம் மானோட பார்வை மீனோட சேரும். நாம என்ன தொட்டு பேசு மறையாது என்னுடைய பாசம். மதுரை மாறி கொழுந்து வாசம். என்னைய
என்னையா பிரச்சனை? ஆட விடாம இப்படி நடந்துட்டு இருக்க குறுக்க. ஃபுட்பாலை பாத்தியா இல்லையா? அதான் அது போ அங்க நெல்லு. என்னண்ணே ஆச்சு? ஆத்தாடி கொரோனாவில் பிடிச்ச லூசாடாது விடாது. ருக்குமணி வண்டி வருது. வானத்துல சுத்துதையா 9 நவகிரகம், பூமியில எடுத்து வச்சே தலையில நகரகம். ஒண்ணுமே செய்யல, கத்திக்கிட்டு இருக்க. ஆயப்பாரு ஆப்பவாய் மாதிரி. ஏன் அழுகுறீங்க? வாயில வையா. அம்மா உனக்கு என்னம்மா வேணும்? முறைதானா சொல்றாரு உனக்கு. இந்த பையன் காலை தூக்குறேன். அண்ணே உங்களை நான் என்ன சொல்லியிருக்கேன்? பொம்பளை பிள்ளைகள் செய்யும் பொழுது நை வாச்சேங்க இப்படி அழுகுற மாதிரியா செய்யறது? என்னண்ணே நான் என் காலை தானே தூக்கணும், என்னமா அந்த பிள்ளை காலை தூக்குன மாதிரி இல்லைங்க. காலை தூக்குனா பார்த்து பிள்ளை மிரண்டுச்சுலண்ணே. ஆமா நானே யோசிக்கிறேன். ஏத்தான் மறுபடியும் அழுகுறீங்க? காலை தூக்குனா கால் வலிக்கும். போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அம்மா வையும். எதுக்கு தான் அம்மா வைதா? அம்மா சொல்லியிருக்கு இந்த மாதிரி பசங்க வந்து காலை தூக்க சொல்லுவாங்க, தூக்க கூடாதுன்னு. அம்மா மட்டும் அப்பாட்ட காலை தூக்குச்சு. சூப்பர். அப்ப அது மட்டும் செய்யலாமா? சூப்பர் குடும்பம்டா. உங்க குடும்பத்தை தான் கின்னஸ்ல பதியணும். நாங்க 2 பேரும் போர்வைக்குள்ள ஓட்ட போட்டு பார்த்தோம். அப்பவே கள்ள தூக்கி போட்டு கொன்றுக்கணும் 2 பேத்தையும். அவங்களுக்கு தெரியாது. ஒளிஞ்சுதான் பார்த்தா ஐயப்பன் நேரடியா பாத்துக்கிட்டு இருக்கான். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுகை ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுமைத்தான். போதுமென போதை செய்து வருவா இடமாடி மாறலாம் தினசோடி சீரலாம் மனபோல் வா கொண்டாடலாம். வாழ்வில் 100 சுமைத்தான் சேர்ந்து வரவா. என்னப்பா வராது? கொஞ்ச நேரம் ஒன்று நான் சொன்னல, எங்கள் மேனேஜர் வருதேன் கொஞ்ச நேரம். ஞாபகம் வந்துருச்சு. எத்தனை மணிக்கு அண்ணா எங்கன போகிறேன்? எத்தனை மணிக்கு ஒன்று வர சொன்னேன். எத்தனை மணிக்கு வந்திருக்கடி? கொஞ்ச நேரம் ஒன்று பார்க்க ரொம்ப நேரம் அடி கொண்டாடி பார்த்து ஏமா மறுபடியும் அழுகுறீங்க? ஆம்புலன்ஸ் மாதிரி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க. நீ எப்ப பார்த்தாலும் ஓயாம ஓயாம காலை தூக்குற. ஏன்னா நீங்க அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கீங்களா இல்லையா? தண்ணி போடுறீங்க. எங்க ஒரு பொம்பளை பிள்ளைல காலை தூக்காதீங்கன்னு சொன்னா ஏன்னு கேட்க மாட்டீங்களானே? காலை தூக்குனா தாண்டா காலைல காசு கொடுப்பாங்க. அத சொல்ல. ஆமா ஆமா. அத
காலை தூக்குனா தான் அண்ணன் காசு விடுவார் விடிய காலம். நான் காலை தூக்க நீங்க காசு வாங்கி சோத்த திங்கணுமா? ஏத்த வடிவேலு வந்து அக்கா வச்சு பேக்கரியே வாங்கல, நாங்க எதாச்சும் கூட சேர்க்கலாம். என்ன அர்த்தம்? ஏண்டா அப்ப நீ என்ன வேலை பாக்குறேன்னு தெரியுதா? என்ன வேலை? எல்லாம் எங்க அண்ணன் சூரிய அண்ணன் எனக்கு குருநாதர். அங்க போயிட்டீல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. அங்க போயிட்டீல, இனி அந்த வேலையும் பார்க்கணும். அப்படியா? அப்ப நானும் செய்யவா? செஞ்சுதானே ஆகணும். தம்பி நீ கண்ணை மூடிக்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, செய்யுங்க. இப்படிலாம் நீங்கள் செய்வீங்க தான். நான் ஏற்கனவே 4 பாக்கெட் பெபிகால் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு? கிழிஞ்சா ஒட்டிக்கிடுவோம், கவலைப்படாதீங்க. பேண்ட் கிழிஞ்சா கிழிஞ்சா ஒட்டுறதுக்கு பெபி குயிக்கு. ஆட ஆண்டவனே கண்டுபிடிக்கலடா, அதுக்கு இன்னும் கம்மு. நீ எங்கடா கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்க? போடா முட்டா பயல. குருநாதா என்ன பிடிச்சி சொல்றாங்க? எதுக்குடா வாயை கொடுத்த? இதுக்கு மருத்துவம் இருக்கா? முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? ஐயோ மஜா மஜாதான். முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? ஐயோ மஜா மஜாதான். தந்த போது எப்படி இருந்தது? ஐயோ மஜா மஜா. முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? சாமி வந்துருச்சு, பிள்ளைக்கு ஊதி அடிங்க. பார்த்த உடனே உனக்கு இப்படி வந்திருக்குமே, கல்ல கட்டி தொங்க விடுங்கிறேன். முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது? ஐயோ மஜா மஜாதான். தெரியலம்மா, பொம்பளையாளு பூரா எதையாவது கையெடுத்து கும்பிட்டாங்கன்னா நம்மளும் கையெடுத்து கும்புற மாதிரி தான் தோணுது. பார், பரந்த உலகத்தை பார். அண்டாக்கா கசும் அபூகா குகும் திறந்துரு சீசே. போதுமா? அடுத்த வருஷம் 300 நாள் நாடாடுவேன். அப்படியா? சிறுவாணி தண்ணி குடிச்சு தாமிரபரணி தண்ணி குடிச்சு வைகையிலே பிறந்து வளர்ந்தது. நானும் தூக்குவோமா? வேற மாதிரி போமா? அதே மாதிரி தூக்கிட வேண்டியதே. கிச்சடி ஜம்பா குத்தி எடுத்தே முச்ச குழம்பு வச்சு எடுத்தே மாமாவே உனக்காகத்தான். ஊத்தி மலை தோப்புல உத்தந்தர வேக்குது மற்ற முளை பூவத்தான் மல்ல கட்ட பாக்குது பக்க வந்து உரசி பார்க்கவா வச்சி 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 தீர்க்கவா. கிச்சடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமா உனக்காகத்தான். முரட்டடி அவ்வளோ இருக்கு. அண்ணே வெளியில வாங்க, இதே மாதிரி செஞ்சாதான் நாங்க ஏத்துக்கிறோம். கிச்சடி சம்பா குத்தி எடுத்து மச்ச குழம்பு. அண்ணே அடிங்கண்ணே. கலையரங்கம்னா அடிச்சு போடுவோம்டா. ஆமா, நகரம் மேடை. தனி தண்ணி சோறு நெய் மணக்கம் கத்திரிக்கா நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. நித்த நெல்லு சோறு நெய் மணக்கம் கத்திரிக்கா நேற்று வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதடி. ஏ நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. ஏ நித்தா நித்தா உன்னை
பொழுதோ ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரனா அஜுக்குனா அஜகுதா குமுகுனா குமுகுதா காலையிலே குளிச்சிடேன்பா. குடிக்கவா? கலப்பா இருப்பீங்களா? நான் குடிக்கவா? இவ்வளவு தெரியவா? செம்பா உங்க ஊர்ல செம்பா எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா பம்பு கையிலுக்காதே நான் வீராதி வீரனடா அழுத பாட்டை எங்கிட்ட ஆடாதே என் முட்டிதான் ஒட்டு கட்டு ஓடாதே என் மாமங்கிட்ட மோதாதே அவன் ராஜாதி ராஜனடா பம்பு கையிலுக்காதே அவன் வீராதி வீரனடா அண்ணே இதே மாதிரி நீங்களும் செய்யணும்ண்ணே. ஆளை கொள்ள வாக்குறீங்க, நான் என்ன செய்ய? தாய்மார்கள் பூரா உட்காந்துருக்கீங்கள, இல்லை ஜோராக கைத்துட்டுங்க தாய்மார்கள் பூரா. சந்தோஷம். காலையில் குழாயில் தண்ணி பிடிச்சிட்டு வரும்பொழுது இடுப்பில் வச்சு குடத்தை தூக்கிட்டு வரக்கூடாது. எல்லாரும் இப்படி பல்லிட்ட கடிச்சு தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்லிவிட்டேன். பல்லு இல்லாதவங்க உங்களால முடியலன்னா பல்லு இல்லாதவ சூர்யாவை கூப்பிடுங்க. அதனால ஒண்ணுமில்ல, அடிச்சு இழுத்து விட மாட்டேன் குடத்தை. என்னத்த குடத்தமா பிடியப்பு மாமாவும் பொண்ண கொடு, மாமாவும் பொண்ண கொடு. என்னண்ணே ஏன் மாமா சொல்லி கொடு, எது சாமி போட்ட முடிச்சு. எல்லாத்தையும் அப்படியே குடிச்சிருங்க. பூமாலை ஒரு பாவையானது, பொன்மாலை ஒரு பாட்டு பாடுது. இதை பார்க்க பார்க்க பொறுமை, இசை கேட்க கேட்க இனிமை, என்னை யார்தான் வெல்வது? பூமாலை பாவையானது. பொன்மாலை ஏய், அங்க எங்கேயா போய் உட்காந்துருக்க? அது ஏன் பெரியம்மா? பூமாலை ஒரு மூஞ்சி மொத்த பேத்து விட்டானே. அண்ணே இவ்வளவு நேரம் அக்காவை நல்லா ராட்டனமா சுத்துனீங்களே, ராட்டன கம்பெனில எதுவும் வேலை பார்த்தீங்களாண்ணே? ஆரம்பத்தில் அந்த வேலை தான்டா பார்த்தேன். என்ன பண்ண சொல்கிறேன்? இப்போ நீங்க வந்து அவங்கள சுத்துறீங்க. ஆமாம் ஆமாம், அவங்க உங்களை சுத்துவாங்க. ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறேன். நாங்க பயந்தாங்கண்ணா. நாங்க 4 பேர் இருக்கோம்ண்ணே. எதுக்கு தூக்கிட்டு வர்றதுக்கா? நல்லா இருப்பேன். ஏன்னா குறுகுன இடம் வேணாம். நான் கொஞ்சம் ஹைட்டு கூட. ஏங்க அவரை விட கொஞ்சம் ஹைட் கம்மி தான். ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, நல்லா செய்வாங்க. ஒரு எதுக்கு என்னைய வச்சு அவன் பேக்கரி வாங்கணும்னு இருக்கியா? தொழில் நல்லா நல்லா சுத்துவாங்கன்னு சொல்ல வர்றேன். அந்த பிள்ளை தொழில் நல்லா தான் பண்ண. அதுக்கு நீ என்னைய கொள்ள பார்க்காத. சரி, என் தம்பி ஆசைக்காண்டி ஒரு தடவை ஒரு தூக்குறேன். தடவை வாழான தாமரை ரொம்ப நாளாக தூங்கலே. ஆமி மிதிக்க எங்க எதுவும் இல்ல, அந்த கவலை நோக்கு புரியவில்லை. நீ தொட்டா என்ன சுட்டா விடுமா? அந்த விட்டா வந்து
எங்களுடைய நடனத்தை பாராட்டி கைதட்ட முடியாமல் உட்கார்ந்திருக்கும் அத்துணை ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எங்கள் இருவரையும் பாராட்டி பூக்கார பாலனை வாழ்த்தி அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். எங்கள் இருவருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆயானதே ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெக்கத்தை விட்டு, மாலையிட்ட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி அனுப்பு. இது சாயங்காலமா மணி சாயும் நேரமா விழப்போச்சோடு கொஞ்சம் பாய் போடு அழவான காத்து சூடு ஏத்துது. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருச்சு வெக்கத்தை விட்டு, உயிர் இல்ல மஞ்ச குளிச்சு கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா இது கூடாது சனித்தாகாது. அன்பு உள்ளம் ரமேஷ் அவர்கள் 101 ரூபாய் என்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. என்னம்மா ஏதோ எனக்கு வர்றதெல்லாம் பிடிக்கும். இந்த காசை வாங்கி சொல்றீங்க. தீவு கட்டணம் லூசு கழுத எடுத்துட்டாங்க காலையிலேயே. ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உந்தன் ஞாபகம் உறங்காமல் இருக்கின்றது. ஒரு ஜீவன் உன் பாடல் ஓயாமல் இசைக்கின்றது. இரு கண்ணிலும் உந்தன் ஞாபகம் உறங்காமல்
இசைக்கின்றது இருக்கிலும் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது ஒரு ஜீவன் பாடுதாள் போயாமல் இசைக்கின்றது சொல்லும் நாள் வரும்போது அன்பு சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக
தெரியாதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு தோட்டம் காக்க போட்ட வேலை பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ தோட்டம் காக்க போட்ட வேலை பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்க